இறைவனுடைய கருணையினாலே அந்த தாசி பெண் ரொம்ப சிறப்புக்குரியவள். நம்ம அடுத்த ஜென்மம் என்னவாக பிறக்க போறோம் நிச்சயமா தெரியாது. இன்னைக்கு நடந்தது ஒன்று கண்ணால் பார்த்தது சொல்றேன். அவரு கார் எடுக்க போறதில்ல, அது நாங்கள் இப்போ கார் எடுக்க போறது. நான் சொன்னேன் அது கீழே இருந்துட்டு போட்டோமே, அதை முழுசா அந்த குட்டிங்களை போட்டுட்டுமே. அவரால் அதை பொறுத்துக்கவே முடியல, அதை அடித்து துரத்தினார். அது தர தரன்னு இழுத்துட்டு போச்சு. அதுக்குள்ளேயே 2 குட்டி செத்து போச்சு. பிறந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வாயில் கடிச்சா என்ன ஆகும்? அது செத்து போச்சா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 3 குட்டி, 5 குட்டியில் 2 செத்து போச்சு, 3 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி அந்த பாக்ஸில் தூக்கி பையன் வைக்கிறான். அதுக்கப்புறம் அது பின்னாடியே கத்திக்கிட்டே வருது. ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சோம். அது ஒரு ஜீவன். அந்த ஜீவன் ஒரு பிரசவம் என்பது எவ்வளவு கொடுமையானது யோசிச்சு பாருங்க. அது இன்னொரு குட்டி வாயில் இருக்குது. எது? அது வெளியில வருவதற்கு வாயில் இருக்கு. இவர் அடிச்சு தருத்துறாரு. எப்படி இருக்கும்னு பாருங்க, இந்த கொடுமை எப்படி இருக்கும்னு பாருங்க. அடுத்த ஜென்மத்தில் நம்மெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் எப்படி அனுபவிப்போம்? இந்த பாவத்தெல்லாம் எப்படி அனுபவிப்போம்? யோசிச்சு பாருங்க. இதனுடைய கொடுமையெல்லாம் எவ்வளவு. நாம செய்யக்கூடிய கர்மா யாருக்கு போகும்? நம்ம பிள்ளைகளுக்கு போகும். அதை யாருமே உணர மாட்டோங்கிறோம். அதுவும் ஒரு ஜீவன், அதுவும் ஒரு ஜீவன். அதுவும் அந்த மாதிரி நேரத்தில் அதை துரத்தலாமா? வாய் வழியா அந்த குட்டி வெளியில வர முடியாம அது துடிக்குது. அந்த துடிப்பிலேயே தன் குட்டியை பாதுகாக்கணும்னு வாயில கடிச்சிட்டு அது தூக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம அலையுது. இது எவ்வளவு கொடுமைன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா வேண்டாம் விட்டுருங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன்னாலும் அது காரு கடியில் சும்மா சும்மா படுத்துன்னு இருக்குது. ஏன் காரு கடியில் படுத்தா என்னையா அவன் காரு கடிக்குதா, அவங்களுக்கு ஏதாவது பண்ணுதா? அவர் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. அதுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துல பாதுகாப்பாக ஒரு 3 குட்டியை காப்பாற்ற முடிஞ்சு வச்சுட்டு வந்தோம். அது கூட உயிரோடு இருக்குமா இல்லையான்றது தெரியல. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அடுத்த பிறவியில் என்னவாக பிறக்க போகிறோன்னு சத்தியமாக யாருக்கும் தெரியாது. நாம் செய்யக்கூடிய கர்மா நம்மளை திருப்பி ரிட்டன் கண்டிப்பாக வரும். நேத்தே சொன்னேன், பகவான் அந்த 16,000 கோபஸ்ரீகளை ஒரு நாள் நிர்வாணமாக நிற்க வைத்தார். 8 லட்சுமியின் நாயகன் அவர் நிர்வாணமா நின்றார் ஒரு நாள். யோசிச்சு பாருங்க, 8 லட்சுமி வீட்டுக்கார், காக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடியவர், அவருக்கே அந்த நிலைமைனா நமக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு யோசிக்கணும். இப்ப இந்த பெண் பார்க்கிறா, தாசி பெண், அந்த பெண் யோசிக்கிறா, நம்ம செய்வது பாவத்தொழில் இருந்தாலும் இறைவனை இந்த ஜென்மத்தில் வணங்கிடுவோம், ஏன்னா இதுக்கப்புறம் எந்த பிறவி கொடுப்பாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றான்னா, தினமும் போய் ஒருவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் குளிச்சு தன்னை முழுமையாக அந்த உடம்பை கழுவி விட்டு நேரா போய் அங்க இருக்கக்கூடிய சூபெருமான இடத்துல அழுது தொழுவா. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெடும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. அந்த அம்மா அழறா. என்ன சொல்லி அழறா? இப்பிறவியில என்னை இந்த குளத்துல பிறக்க வச்சுட்டு தினம் தினம் நான் இந்த கொடுமையை அனுபவிக்கிறேன். அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருக்குமானால் உன் திருவடியில என்னை சேர்த்துக்கோ, எனக்கு அதை தவிர வேற ஒன்றும் வேண்டாம். தினமும் இதே தான் பிரார்த்தனை பண்றா. இப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிற, இப்படியே முடிஞ்சு போச்சு. அப்படி முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அந்த பெண்ணை சோதிக்கணும்னு நினைக்கிறார். இவ இவ்வளோ பயபக்தியோட அதில் அவளுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, கோட்பாடு என்னன்னா, தினமும் முதல்ல யார் வர்றதுன்னு ஒரு போட்டி இருக்குமா இந்த ஆண்களுக்குள்ள. அந்த பெண் என்னன்னா, முதல்ல யார் கொண்டு வந்து அவ வாசல்ல வெத்தலைப்பாக்கோட தாம்பூலத்தோடு என்ன முதல்ல யார் வைக்கிறாங்களோ அன்னைக்கு அவர்கள் தான் முதல் ஆள். அந்த ஒரு கோட்பாடு இருக்கும். சிவபெருமான் என்ன பண்ணாராம், உண்டியல்ல இருந்து கொஞ்சம் காசு, சிவன் கோயில இருந்து உண்டியல்ல இருந்து கொஞ்சம் சில்லற காசை எடுத்துட்டு போய் வெத்தலைப்பாக்கு வச்சு அதில் வச்சுட்டார். கிழ பருவம் 99 வயசு. வயசு என்னது? 99. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட். அவ்வளவு இருக்கிறவர் கொண்டு போய் வச்சுட்டார். உக்காந்துக்கிறார் படியில. இந்த பெண் வந்து கதவை திறந்து பார்த்தாக்கா ஒரு சில்லற காசு வெத்தலைப்பாக்குல இருக்கு. இதை வச்சது யாரையா? நான் தான் வச்சான். நாம தான் என்ன சொல்லியிருப்போம்? நடக்கவே முடியல, உனக்கு எதுக்கியா கேட்டிருப்போமா? ஆனால் அந்த அம்மா அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஐயா வாங்கன்னு சொன்னான். சாப்பிட்டீங்களான்னு கேட்டா. என்ன கேட்டா? சாப்பிட்டீங்களா? கொடுத்த சாப்பிடுவேன். எது? அதையே முழுசா சொல்ல வரல, கொடுத்தா சாப்பிடுவேன். சரி, அந்த அம்மா பார்த்தா பிரசாதம் படைச்சா இல்லையா, அதை கொண்டு வந்து கொடுத்து முடிச்ச உடனே ராஜா, அந்த நாட்டினுடைய ராஜா கதவை தட்டுறார்.
திறந்துட்டு தங்க காசு கூட நிறைய இருக்குது. இதை அந்த பின்னாடியே வர அந்த யார் சிவ அடியாராக வந்தார், அந்த சிவபெருமானும் வரார். இந்நேரத்துக்கு எவன் வந்து கதவு தட்டுறது? இருங்க ஐயா பார்த்துட்டு வரேன். உள்ளே வெளியே கதவை திறந்து பார்த்தா அந்த நாட்டினுடைய ராஜா தங்க காசோடு வச்சு நிற்கிறார். ஐயா இப்போ முதல் ஆளாக அவர் இருக்கார், நீங்கள் முதல் ஆளாக வரணுன்னா நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க இதை சொல்லி அனுப்பி வச்சுட்டார். நான் ராஜா, இந்த நாட்டினுடைய ராஜா, நீ என்னை எப்படி திருப்பி அனுப்பலாம்? ஒரு கேள்வி வருது அந்த இடத்துல. ஆனால் அந்த இடத்துல பதில் சொல்கிறார் யாரு? அந்த அம்மா சொல்கிறார், யாராக வேண்டுமானாலும் இருங்கள், ஆனால் முதல் என்பது முதல்ல யார் தாம்பூலம் வைக்கிறார்களோ அவர்கள்தான் இன்று முதல் ஆள், முதல் முறை. அப்படியா? சரி, இன்னைக்கு வேற யாரும் இன்னும் வைக்கலை, பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா போயிட்டார். இந்த அம்மா என்ன பண்ணா, அந்த உணவு கொடுத்தா, பாத பூஜை பண்ணா, அந்த எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் தொடுவாரான்னு பார்த்தா தொடலை. ஆடினா பாடினா என்னென்னமோ பண்ணா இல்லை. அதுக்கப்புறம் இந்த உணவு போச்சு பாருங்க, இது என்ன ஆயிடுச்சுன்னா போக ஆரம்பிச்சிச்சு, வயிற்றால போகுது. வயிற்றால போனதுன்னா போகிறது, அங்கே வந்து படுக்கிறது. இவர் இங்கிருந்து அந்த பாத்ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்குள்ளேயே வழியெல்லாம் போகிறது. திருப்பி அவரை குளிப்பாட்டி கொண்டு வந்து திருப்பி படுக்க வைக்க, திருப்பி வந்து படுக்கிறான்றது திருப்பி தூக்கி இப்படியே நடக்குது இரவு முழுவதும். இரவு முழுவதும் இப்படியே கூத்து, விடியற் காலையில் வரைக்கும் இப்படியே இருந்தது. 4:30 மணி பிரம்ம முகூர்த்தம். அந்த ஓய்ந்து உட்கார்றார் யார்? அந்த சாமியார். உட்கார்ந்த உடனே அந்த பெண் கொஞ்சமும் சலிச்சிக்கல. ஐயா ஏதாவது கஷாயம் வைத்து தரவா, இல்லை வேற ஏதாவது? அப்போது இந்த சாமியார் கேட்குறார், என் மேலே உனக்கு கோபமே வரலையா? 100 முறை உன்னை அழைத்து போயிருக்கேன், 100 முறை நான் இப்படி ஒழுகிக்கிட்டே போயிருக்கு, அதை அருவெறுப்பு இல்லாமல் தொடச்சிருக்கிறேன். மீண்டும் என்னை அழைச்சிட்டு போய் குளிப்பாட்டி ஒரு வேட்டியை உடுத்தி திருப்பி கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கேன், இப்படியே செய்திருக்கிறையே, உனக்கு என் மேலே கோபம் வரலையா? அதற்கு சிவபெருமான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சிவபெருமான் கேட்டார், அதுக்கு அந்த பெண் சொல்றா, வரலன்னா. ஏன் வரலன்னார்? அவர்கள் கொடுத்த கூலிக்கு அவர்கள் என் உடம்பை தேவைப்படுது, நீங்க கொடுத்த கூலிக்கும் இந்த உடம்பால் தான் நான் தொண்டு செய்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டும் ஒன்றுதான். அந்த அதுவும் இந்த உடம்பால தான் செய்கிறேன், இதுவும் இந்த உடம்பால தான் செய்கிறேன். அதனால எனக்கு இதில் ஒன்றும் கஷ்டமோ துன்பமோ இல்லை. என்ன இல்லை? கஷ்டமோ துன்பமோ இல்லைன்னார். அப்போதான் சிவபெருமான் பார்த்தார், இந்த பெண் இவ்வளவு சகிப்புத்தன்மையோடு இருக்காளே, இந்த பெண்ணுக்கு நாம் ஏன் சுயரூபத்தை காட்டக்கூடாதுன்னு எதை காமிச்சார்? சிவபெருமானுடைய சுயரூபத்தை காண்பித்தார். சிவபெருமான் உடனே அந்த அம்மா என்ன பண்ணா, சிவபெருமானை ஆடினா பாடினா ஓடினா, இறைவனை துதி பாடினா, மலர்கள்லாம் கொண்டு வந்து காலடியில் போட்டா, தொட்டு வணங்கினா, கண்ணீரால பாத பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சிவபெருமான் சொல்றாரு, உனக்கு என்ன வேணுமோ கேள்தரேன். சிவபெருமான் உனக்கு என்ன வேணுமோ? அந்த சிவபெருமானை பார்த்ததுல அவளுக்கு என்ன தோணிடுச்சுன்னா, என் திருவடி உன் சிரசில் இருக்கணும்ட்டா. பதட்டம், சிவபெருமானை பார்த்த பதட்டம், ஆடின பாடின பதட்டம், ஒரு பக்கம் கடவுளே நம்ம கிட்ட வந்திருக்காரேன்ற ஒரு எண்ணம். இந்த பதட்டத்தில் அவ என்ன கேட்கறதுன்னு தெரியாம, என்னுடைய திருவடி தங்கள் சிரசில் இருக்க வேண்டும்னா. ஆனா அது மாத்தி கேட்க வேண்டியது, என் சிரசில் தங்கள் திருவடி படணும்ன்றத கேட்கணும். வரமா அவ மாத்தி கேட்டா. சிவபெருமான் சிரிச்சிட்டே பதில் சொன்னார், அடுத்த ஒரு ஜென்மத்தில் நீ தும்பை பூவாக, அதாவது தும்ப செடியாக பிறந்து தும்பை பூவாக வந்து என்னுடைய எதை சேருவாய்? திருமுடியை சேருவாய் அப்படின்னார். அந்த தாசி பெண் தான் தும்பை செடியாக தும்பை பூவாக வந்தார். இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அந்த பாதம் மாதிரியே இருக்கும் அந்த பூ. தும்பப்பூ பறிச்சு பாருங்க எப்படி இருக்கும், பாதம் மாதிரியே இருக்கும். அது ஒரு பாதம் இருந்தால் எப்படி இருக்குமோ, குட்டியாக ஒரு பாதம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் அந்த தும்பப்பூ. அது எதுக்கு சொல்கிறேன்னா, சிவபெருமான் கருணை நிறைந்தவர்.
என்ன நிறைந்தவர்? கருணை நிறைந்தவர். அந்த சிவபெருமான இடத்துல நாம என்ன கேட்டாலும் கிடைக்குமா? ஆனா நம்ம என்ன காட்டணும்? அன்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை காட்டினால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். அப்பேற்பட்ட சிவபெருமான் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வதி அம்மையாருடைய தோழிமார்கள் போய் பூ பறிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் கூட துன்பப்பூ கிடைச்சதுனாக்கா ஒரு 10 பூ கொண்டு போய் சிவன் மேலே வைங்க, சிவபெருமானுடைய திருமுடியில் வைங்க. அந்த தாசி பெண் தும்பை என்று சொல்லக்கூடியவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு திருவருள் கிடைத்ததோ அதை மடங்கு கோடி மடங்கு திருவருள் நமக்கு கிடைக்கும். அந்த தும்பப்பூ 10 கிடைச்சா கூட போதும். அதை கொண்டு போய் சிவபெருமான் மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு அனுகிரகம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ உங்கள் பிள்ளைகள் வருங்கால சந்ததிகள் நலமாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது அந்த தும்பப்பூ. இப்போ இங்க மலர்களை பறித்து கொண்டு வருகிற பொழுது இவங்க அப்போ அர்ஜுன பெருமான் எந்த திசையில தவம் பண்றாரோ அந்த திசைக்கு போனாங்க. போன அந்த பெண்கள் பார்க்கறாங்க, சிவன் நாமம் கேட்குது, ஆனா ஆள் தெரியல. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அப்ப என்ன சொல்லணும்? இந்த நமச்சிவாய மந்திரம் உலகத்தில் இதை விட சிறந்த மந்திரம் கிடையாது. இதை விட சிறந்த மந்திரமே கிடையாது. தெரிஞ்சவங்களிலிருந்து தெரியாதவங்க வரைக்கும் எல்லாரும் சொல்லலாம். தெரிஞ்சா சமஸ்கிருதத்தில் நம்மால சிவ மந்திரம் சொல்ல முடியும். ஆனா தெரியலன்னா என்ன சொல்லலாம்? நமச்சிவாயத்தை சொல்லிவிட்டால் எல்லா மந்திரமும் இந்த மந்திரத்துக்குள்ளர அடங்கும் என்பது பொருள். இந்த பஞ்சாட்சர மந்திரம் சொல்லிட்டோம்னா மற்ற எல்லா மந்திரங்களும் இந்த மந்திரத்துக்குள்ள ஐக்கியம் அடங்கி விடும் அப்படிங்கிறது பொருள். அப்பேற்பட்ட அந்த மந்திரம் ஒலி காதுல கேட்குது. என்ன கேட்கல? உருவம் யார் என்று தெரியல. பக்கத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் கிட்ட அந்த பெண்கள் கேட்டாங்க, சத்தம் மட்டும் வருது, யாரு சொல்றாங்கன்னு தெரியலையேன்னு. அம்மா நல்லா உத்துப்பாரு. உத்து பார்த்தா அங்கே இந்த முகம் மட்டும் கொஞ்சம் தெரியுது. தெரிஞ்ச உடனே சொன்னாங்க, இவர் யார்? மனித பிறவி மாதிரி இருக்கே. ஆமாம், இந்த இடத்தில் வந்து தவம் செய்கிறாரே. அம்மா, பாண்டவர்களில் நடுவராக இருக்கக்கூடிய அர்ஜுன பெருமான் யாரை வேண்டி தவம் செய்கிறார்? சிவபெருமானை வேண்டி தவம் செய்கிறார். எதற்காக தவம் செய்கிறார்? பாசுபதம் பெறுவதற்காக தவம் செய்கிறார். சிவபெருமான் இன்னும் காட்சி கொடுக்கலையா? கொடுக்கலை. எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. அடியே வா போய் சொல்லலாம். அம்மா கிட்ட சொன்னாலாவது அம்மா உதவி செய்வாங்க. இந்த பெண்கள் எல்லாம் ஓடி போய் சொன்னாங்க, அம்மா 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 அம்மான்னாங்க. யாருக்கிட்ட? பார்வதி அம்மா கிட்ட. என்னடி இவ்வளவு அவசர அவசரமா வந்து? அம்மா, நாங்கள் இன்னைக்கு ஒரு காட்சி பார்த்தோம். என்ன காட்சி பார்த்தீங்க? யாரோ பாண்டவர்கள நடுவரா ஒருத்தர், அவர் பேர் அர்ஜுனரா. அவரு இந்த கைலாய மலையிலே இமயமலை சாரல்ல நின்று தவம் பண்றார். ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றி கொண்டு சிவாய நமையென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று தவம் இருக்கின்றார். உடனே பார்த்தார், அந்த அம்மா பார்த்தா, எத்தனை வருஷமா இருக்கார்? 5 ஆண்டுகள். அது மட்டும் இல்லை, மூக்கு வழியா போன பாம்பு காது வழியா வருது. நிஜமாவடி சொல்றே? ஆமா. அதையும் தாண்டி அவர் என்ன சொல்றார்? சிவாய நமன் இருக்கார். ஏன் இன்னும் அம்மையப்பர் போய் காட்சி கொடுக்கவில்லை? சரி, இப்பவே நான் போய் பூஜை பண்ணி கேட்கிறேன் என்னன்னு. நேரா பகல் 12 மணி, காத்தால பூஜை முடிஞ்சு போச்சு. இதோட சாயங்காலம் தான் பூஜை. நம்ம 12 மணிக்கு பூஜை பண்றா. நம்ம பெண்களும் பண்ணுவோம். என்னன்னு பூஜை எப்போ பண்ணுவோம்? வீட்டுக்காரர்கிட்ட காரியம் ஆகணும்னா காத்தாலேயே இட்லியை ஊற்றி, சட்னியை அரைச்சி, சாம்பாரை வச்சு, பூரியை வச்சு, உருளைக்கிழங்க வச்சு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 நெய் தோசையை ஊற்றி, ஏங்க உங்களுக்கு பிடிச்ச இட்லி இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? கிச்சடி இருக்குது, அதுக்கப்புறம் பூரி இருக்குது, பொங்கல் இருக்குது. என்னடி ஒரு நாளில் 1 தான் பண்ணுவேன், அதுக்கே இதை செஞ்சா அதை செய்ய மாட்டேன், அதை செய்தா இதை செய்ய மாட்டேன், இன்றைக்கி 4 இருக்குது. சாப்பிட்றதுக்கு செய்யலைன்னா குறை சொல்கிறீங்க, செஞ்சு வச்சாலும் இப்படி சொல்கிறீங்க. நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து வச்சா எல்லாம் சாப்பிட்டு முடியறதுக்கு பாதி இருக்குது. அப்போ சொல்கிறா, ஏங்க என்ன சவரம் விலை கம்மியாக தான் இருக்குது, ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டு அக்கா ஆரம் வாங்கின்னு வந்தாங்க, வெள்ளை கலரு.
அது எனக்கு அவ்வளவா எடுப்பாக இருக்காது. பச்சை கலர் ஆரம் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும், எடுப்பாகவும் இருக்கும். அதனால தான் சொன்னேன். அந்த அக்கா 15 சவரத்தில் வாங்கியிருக்கிறாங்களாம். எனக்கு அவ்வளவெல்லாம் ஆசை இல்லை. ஏதோ ஒரு 5 10 10 5 15 சரியா போச்சு. அதுதானே நாங்களும் அப்படி கேட்குறோம். 5 10 ரெண்டும் சேர்த்தா 15. அதுக்காக தானே நாங்களும் அப்படி கேட்கறதே காரணம். 1 5 வாங்கி கொடு, இல்லை 10 வாங்கி கொடு, ரெண்டும் சேர்த்து 15 வாங்கி கொடுத்தா இன்னும் முடிஞ்சு போச்சு. அதுக்காக தான் கேட்கறதே. அது கேட்ட உடனே அடியே சவரன் ரேட் என்ன தெரியுமா? வேற 75. எவ்வளவா? 75,000. ஆமாம், இன்னைக்கு ரேட்டு 75,000. 74,200. அதெல்லாம் வந்துடும் வச்சுக்க, ஒரு 80 கிட்ட. அதனால் அந்த சொல்லுவாங்க, தனக்கு காரியம் ஆகணும்னா அந்த மாதிரி செய்வாங்களாம். இப்போ பார்வதி அம்மாவுக்கு காரியம் ஆகணும். என்ன பண்ணுறா? 12 மணிக்கு பூஜை பண்ணுறா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே அலன்னை கொன்றாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒலித்தாய் போற்றி, ஒவ்வாத சத்தத்து ஒலியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, அரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. இறைவனுடைய கையிலை மலையானே போற்றி போற்றுன்னு உடனே சிவபெருமான் கண்ணை திறந்து பார்த்தார். அம்மா, காத்தால இருக்கும் பூஜை, சாயங்காலம் இருக்கும் பூஜை, இது என்ன இடையில பூஜை? அது ஒன்றும் இல்லை சுவாமி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்க தான். நமக்கு என்ன பேர்? அம்மை ப்ளஸ் அப்பர், அம்மை அப்பர். ஆனால் நாம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறோமா? ஏன், என்ன நடக்கலை? ஒரு கதை என்ன சொல்லட்டுமா? என்ன சுவாமி? எல்லா ஜீவன்களுக்கும் படைத்து விட்டீர்களா என்று ஒரு முறை நீ என்னிடத்தில் விளையாடி இருக்கிறாய் தெரியுமா? விளையாடி இருக்கேன். அது அப்போ ஒரு முறை பார்வதியும் பரமசிவனும் படி அளந்துட்டாங்க. எல்லாருக்கும் அளந்து முடிச்சிட்ட உடனே போகிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா என்ன பண்ணா, ஒரு எறும்பு பிடிச்சி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டா. எல்லாருக்கும் உணவு கொடுத்தேன்னு இவர் தினமும் பெருமையாக சொல்லின்னு இருக்காரு சிவபெருமானு. அதனால் ஒரு வேளை இந்த எறும்புக்கு இவர் உணவு கொடுத்துட்றாரா, எப்படி கொடுத்துக்கிறார் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த டப்பாவில் போட்டு போகிற அவசரத்தில் எறும்பை தூக்கி அந்த டப்பாவில் போட்டு ஒரு மூடியை போட்டு வச்சுட்டு போயிட்டான் அந்த அம்மா. எல்லாருக்கும் படியளந்து முடிச்சுட்டு சிவபெருமான் அப்போ தான் படியளந்த மரக்காயோடு அப்படி படுப்பாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் படுக்கலான்னு நினைக்கும் போது, சுவாமி எல்லாருக்கும் படியளந்து விட்டீர்களா? அளந்து விட்டேன். இல்லை சுவாமி, இன்றைய தினத்தில் உங்களால் ஒரு ஜீவன் பட்டினி கடந்து சாக போகிறது, இந்நேரம் அது செத்து இருக்கும் என்று நினைக்கின்றேன். பாவி சிவசிவா அப்படியெல்லாம் சொல்லாதடி, அதுக்கு உயிர் இருக்கும். எந்த ஜீவனுக்கு நான் படியளக்கவில்லை? கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு எறும்புக்கு படியளக்கவில்லை. அப்படியா? இல்லையே, நான் எல்லாருக்கும் கைலாயத்தில் இருக்க எல்லாருக்குமே உணவு கொடுத்துட்டேனே. சுவாமி, நீங்கள் உணவு கொடுக்கவில்லை, சத்தியமாக சொல்லுகிறேன், உணவு தரவில்லை. அப்படியா? சரி, எங்கே அந்த ஜீவன்? இந்த அம்மா அவசரமாக அந்த டப்பாவை எடுத்துகிட்டு வந்து பாருங்கன்னு இப்படி மூடியை திறந்து காட்டுறான். போகும்போது தெரியாதத்தனமாக சக்கரை டப்பாவில் தூக்கி எறும்பு போட்டு போய்க்கிறா. அது சாப்பிட்டு அது போடும்போது இவ்வளோண்டு இருந்துச்சு. இப்போ சாப்பிட்டு கட்டெரும்பு பெருசு மாறி போய்க்குது. பார்வதி, பாருங்க சுவாமி, அந்த ஜீவன் இறந்து விட்டு இருக்கிறது. கோவப்படாத பார்வதி, நீ நல்லா பாரு. இந்த அம்மா கிட்ட பார்க்குறா. ஐயா, நான் போடும்போது இத்துணுண்டு இருந்தது, இப்போ பார்த்தா இவ்வளவு பெருசாக இருக்குது. போட்டது தான் போட்டேன், டப்பா காலியாக இருக்கான்னு பார்த்துட்டு போடக்கூடாதா? இனிப்பு சுவை இருக்கக்கூடிய டப்பாவிலையா போடணும். எறும்புக்கு இனிப்புக்கும் என்ன அது ஒற்றுமை? அவ்வளவு ஒற்றுமை. இனிப்பை கண்டா விடுமா எறும்பு? விடாது இல்லையா? அதனால் இங்கு சொல்கிறார் சிவபெருமான்,
அப்பவே விளையாடி இருக்கிறாயே, அதனால இன்னைக்கும் ஏதாவது அது மாதிரி இல்ல சுவாமி, அது மாதிரி எல்லாம் ஒன்று இல்லை. அம்மை எப்பர் என்று சொல்லுகிறீர்களே, ஆமா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைக்கும் தாய் தந்தை நாம தானே. ஆமா, நாம தான். அந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு நாம தான் தந்தை, அதுல நடுவில் இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு நாம தான் தாய் தந்தை. அவர் 5 வருஷமாக தவம் செய்து கொண்டிருக்கிறாராமே, ஏன் இன்னும் நீங்கள் அருள் செய்யவில்லை? அம்மா, அதுக்கு நேரம் காலம் வர வேண்டாமா? என்ன வரணும்? நேரமும் காலமும் வர வேண்டாமா? நேரம் காலம் வந்தால் தானே எல்லாமே செய்ய முடியும். இப்போ நாம கூட எடுத்த நாள் அன்றி கருமங்கள் ஆகான்னு சொல்லுவாங்க. எடுத்த கருமங்கள் ஆகா. என்னைக்கு நடக்கணும்னு விதி எழுதப்பட்டிருக்கோ அன்னைக்கு தான் அது நடக்கும். அதை மீறி நம்மால ஒன்றும் செய்யவே முடியாது. அதனால தான் விதியை மதியால் வெல்லலாம். விதியை மதிசூடிய சிவபெருமான் ஒருவரால் வெல்ல முடியுமே தவிர நம்ம அறிவால் எல்லாம் வென்றுவிட முடியும்னு எல்லாம் சொல்லிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய பெருமான் சொல்றார், அம்மா நடப்பதெல்லாம் நன்மைக்கே, அது மட்டும் இல்லை ஆகுனால் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. அதனால எப்போ போய் காட்சி கொடுக்கணும்னு இருக்கோ அப்பதான் கொடுக்க முடியும். சுவாமி எப்பதான் கொடுப்பீங்க? குழந்தை புற்று மூடி மூக்கு வழியா போன பாம்பு வாய் வழியா காது வழியா வருதா பார்த்துட்டு வந்தவர்கள் அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள். என்னதான் இருந்தாலும் பெத்தவளுக்கு தானே தெரியும் எது பிள்ளை பாசம். 10 மாசம் சுமந்து பெற்றிருந்தா தானே உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் மட்டும் தோல்ல வளர்த்தேன்னு சொல்றீங்க. 10 மாசம் வயிற்றுல வளர்த்திருந்தா தானே பாசம்னா என்னான்னு தெரிஞ்சிருக்கும். 10 வருஷம் தோல்ல சுமக்கக்கூடியது பெருசல்ல, 10 மாசம் வயிற்றுல சுமக்கக்கூடியது தான் பெரியது. அதனால தான் சும்மாவா சொன்னாங்க, ஒரு தாய் 1000 தந்தைக்கு சமம் என்று. என்னதான் இருந்தாலும் நீங்க தந்தை தானே, நான் தானே தாய். நம்ம சொன்னான், நீ ஒன்றும் கவலைப்படாதே பார்வதி, புறப்படுவோம். அதுக்குள்ள அங்க துரியோதனன் பார்த்தான். அர்ஜுனன் தவம் செய்கிறானாமே. ஆமா, மூகாசுரா நீ போய் என்னது எக்காரணத்தை கொண்டும் அவன் தவத்தை கலைத்து விடு. எப்போ சிவபெருமான் வந்து பாசுபதத்தை தருவதற்கு முன்னதாக நீ அவனை கொன்று விடு. அதுதான் இன்னைக்கு சொல்வாங்க பழமொழி. என்னது? சிவ பூஜையில் ஆனால் கரடியா வந்தது என்ன வந்தது? பன்றி வந்தது. என்ன வந்தது? பன்றி. பன்றின்னு சொன்னால் என்னவா இருக்கும்? அசிங்கமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க? கரடி என்றதை மாற்றிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. பன்றின்னு சொன்னால் ஏன் பன்றியை ஒப்பிடக்கூடாதுன்னு, அது உணவு என்கின்ற சில உணவுகளை உண்பதனாலே சிவபெருமான் கூட இருக்கிறதுனால சிவ பூஜையிலே கரடி நுழைந்தது போல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல விட்டுருவாங்க. நினைந்தோட்டம் தாயிடும் சால பரிந்தனே பாவியேனுடைய ஓனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், இனி இங்கு எழுந்து அருள்வது இனியே. நான் உன்னை சிக்கன பிடித்தேன், இங்கு எழுந்து அருள்வது இனியே. இறைவனுடைய கருணையினாலே மூகாசூரன் என்று சொல்லக்கூடிய அசுரன் அவன் துரியோதனன் என்று சொல்லக்கூடியவன் நண்பனாக இருக்கிறதுனாலே அந்த மூகாசூரனை அர்ஜுனனை கொல்லும் பொருட்டு அந்த மூகாசூரனை ஏவுகிறார். அந்த மூகாசூரன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு பக்கம் இங்க என்ன பண்றாங்களா, அர்ஜுன பெருமானை கொல்லும் பொருட்டு தேடிட்டே வரார். இந்த பக்கம் எப்படா அவனை அனுப்புவான்னு தான் சிவபெருமான் காத்துட்டு இருந்தார். இந்த சொன்னார் இல்லையா, காலம் நேரம் வரணும்னு. அது எதுக்கு அப்படின்னா, இந்த மூகாசுரன் யார் கையாலையும் சாக மாட்டான். ஒரு பானம் சிவபானம், ஒரு பானம் நாராயண பானம். இந்த 2 பானமும் போட்டாதான் அவனுக்கு மரணம். ஒரே நேரத்தில் போடணும். அதுவும் முன்பக்கம் ஒருத்தன் பின்பக்கம் ஒருத்தர், 2 பேர் போடணும். பின்பக்க பானமாக இருக்கக்கூடியது அர்ஜுனருடைய பானம், முன்பக்கமாக இருக்கக்கூடியது சிவபெருமானுடைய பானம். இந்த பானம் போட்டா மட்டும்தான் அவனுக்கு மரணம் வரணும்னு அவன் ஏற்கனவே கேட்டான். அவன் தவம் இருந்து வாங்கின வரம் அந்த மாதிரி ஒரு வரம். அதனால இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார்,
இவன் போனோம் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணிட்டாராம் அவரு, இந்த மூகாசுரனை அனுப்புகிற பொழுது சிவபெருமான் வரணுன்றது தான் ஏற்கனவே முடிவு செய்து வச்சிருந்தார். இப்ப அந்த மூகாசுரன் புறப்பட்டான் அர்ஜுனரை கொல்லும் பொருட்டு. ஆ என்று பன்றி வடிவத்தை தாங்கிக் கொண்டு அர்ஜுனரை கொல்லும் பொருட்டு வரார். அப்ப சிவபெருமான் சொன்னார், அம்பிகையே புறப்படலாமா? எங்க சுவாமி, பாசுபதம் கொடுக்க அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுப்பதற்கு புறப்படலாம். அப்பதான் என்னென்ன உடுத்துறாங்கன்னு சொல்றாங்க. நீலமணி திருக்கண்டம் நிலவு இலவே பால கரை போன் நிறைய கட்டியே. நீலமணி திருகண்டம் நிலவு இழவே பலகரை போன் நிறைய கட்டி கோலமணி குழைகளிலும் குழையாக பிணையல் மலர் கொண்டு சாத்தி சேலையன புலியதலும் திருமருங்கள் உர சேர்த்தி செய்ய செம்பொன்னை காலினையில் செருப்பணிந்து செய்யதிரு வடியமிக கரியனானான். செக்க செவேன்னு இருப்பார் சிவபெருமான். அம்பாள் என்ன மேனி? கருமையினுடைய மேனி. என்ன மேனி? கருமையினுடைய மேனி. சிவபெருமான் செக்க செவேன்னு இருப்பார். ஆனா கண்டம் மட்டும் கருப்பு. கண்டம் மட்டும் கருப்பு. அதனாலதான் அவருக்கு என்ன பேரு? திருநீலகண்டர். திருநீலகண்டர் என்ற ஒரு பெயர். ஆலகால விஷத்தை உண்ணுகிற பொழுது அம்பாள் அப்படி பிடிச்சிட்டா. யாரு? அம்மா அப்படி பிடிச்சாலாம். அதனால இங்கு இப்போ அம்பிகையை புறப்படுன்னு சொன்ன உடனே 1,00,000 ரூபாய் பட்டுப்புடவையை எடுத்து கட்டிட்டு எல்லா நகையும் எடுத்து பூட்டிட்டு அப்படி அம்மன் அலங்காரத்துல வரலான்னு அந்த அம்மா வர, சிவபெருமான் பார்த்தா வேடவன் வேஷத்துல இருக்கிறார். என்ன? வேடுவன் வேஷத்துல அவர் இருக்கார். உடனே பார்த்தார், வேடுவன் வேஷத்துல இருந்ததை பார்த்து அடுத்த வினாடி என்ன சொல்ல, சுவாமி நான் வேடுவன், நீ என்னவா இருக்கணும்? வேடுவச்சியாக இருக்க வேண்டும். இவ்வளவும் எதுக்கு? சரிங்க சுவாமி, இல்ல 2 பேரும் அம்மையப்பரா போறோமே, இப்படிதான் போவோம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு என்ன பண்ணாங்களா, வேட்டுவச்சியாக அம்பாள் வரா. இந்த இடுப்பு சும்மாகுதேன்னு யாரை தூக்கி வச்சாங்களா? முருகப்பெருமான. முருகப்பெருமான் கருப்பண்ண சுவாமின்னு கருப்பனை தூக்கி வச்சாங்களாம் இடுப்புல. கருப்பா வருகிறாரு முருகர். அவருக்கும் அப்பம்மா எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தானே தீட்டுவாங்க. சிவபெருமான் சிகப்புன்னு சொன்னீங்க, அந்த அம்மா கருப்புன்னீங்க. அந்த அம்மாவும் கருப்புனாக்கா ரெண்டும் கலந்தா என்னவாக இருக்கும்? பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கிறதுன்னு. அதனாலதான் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா வேடுவனு கருப்பா வேஷம் போட்டுக்கணுங்கிறாரு. இந்த அம்மா ஏற்கனவே கருப்பா இருக்கிறா. 2 பேரும் சேர்ந்த வேஷத்துக்கு எப்படி இருக்கணும்? குழந்தை குமரன் என்ற அழகோட போனா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அதனால என்ன அழகு? கருப்பனாக மாத்திக்கிட்ட. அதனாலதான் இடுப்புல கருப்பனை தூக்கி வச்சேன்னு அந்த அம்மாவே சொல்றா. கருப்பழகா? கருப்பான ஒரு அழக. பார்வதி அண்ணன் என்ன பண்றாளா, வேட்டுவச்சியினுடைய வடிவத்தை கொண்டு புலிப்பல் தாலி, என்ன தாலி போட்டு இருக்கா அந்த அம்மா? புலிப்பல் தாலி என்று சொல்லக்கூடிய அந்த தாலியை போடுற அந்த அம்மா. வரை அரசன் திருமடந்தை வனைமுலை மேல் மணிக்குன்றி வடகமும் செங்கையே நிலவலையும் புலிப்பல்லால் திருமாங்கல்ய கால பூணும் நீலமேனி. கழுத்துல என்னென்ன போட்டுனுக்கிறாளாம்? ஊசிமணி பாசிமணியோட சேர்த்து என்ன போட்டுனுக்கிறான் அந்த அம்மா? புலிப்பல் தாலி போட்டுருக்கா. புலிப்பல்லுல தாலி போட்டுனுக்கிறா. சிவபெருமானோட சேர்த்து ஓரேனும் தன்னை தேட ஒளித்தருளும் இருபாதத்தருவனே. யாரேனும் தன்னை தேட அழித்து அருளும் இருபாதத்தை ஒருவனந்த போரேனும் தன்னை தேடி கணங்களுடன் புறப்பட்டான். குணங்களெல்லாம் சீரனல் விலகிருக்கு தேவதையாம் குழவியையும் செங்கை எய்தி பார் என உலகனைத்தும் பறிவுடனே ஈன்றான் தன்பதியின் வந்தான். பார் அனைத்தும் ஈன்ற தாயாக இருக்கக்கூடிய பார்வதி அம்மையார் தன் பதியின் பின்னால் வந்தாள். கணவனுக்கு பின்னாடிதான் மனைவி, கணவருக்கு பின்னாடிதான் மனைவி. சிவபெருமான் முன்னாடி போறார், அம்பாள் பின்னாடி முருகனை இடுப்புல தூக்கிட்டு புறப்படுறாங்களாம்.
அப்படி புறப்பட்டு அங்க வராங்க. பரிவோடு வருகிற பொழுது சிவபெருமானாக இருக்கக்கூடியவர் அங்கு பார்க்கிறார். பார்த்த அடுத்த வினாடி அந்த ஆ என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பன்றி அர்ஜுன பெருமான் மீது அப்படி பாய போகிறது. அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் பானம் போடுறார். யார் மேல? அந்த பன்றி மேல. ஆடு பாய உடனே அர்ஜுன பெருமான் எங்க நம்மளை கொன்று விடுமோன்னு நினைச்சு அவர் ஒரு பானம் போடுறார். இந்த 2 பானமும் ஒரே நேரத்தில் போய் அந்த மூகாசூரன் மேல பட்டது. அவன் ஆ என்று அலறி கொண்டு கீழே விழுந்து மாண்டு விடுகிறான். மாண்ட அடுத்த வினாடி சும்மா இருப்பாரா சிவபெருமான்? அடே எவன்டாவன் நான் பார்த்த பன்றிக்கு குறி பார்த்து பானம் போட்டவன், அடே வேடா, என்னது அடே வேடா, நீ பார்த்தா என்ன நான் பார்த்தா என்ன, 2 பேரும் பானம் போட்டோம், அந்த பன்றி செத்து போச்சு, நீயோ பன்றி கறிக்கு ஆசைப்பட்டுட்டு தானடா வந்துக்கிற, அதனால பன்றியை தூக்கிட்டு போடா. யார் சொல்றது? அர்ஜுன பெருமான் சொல்றார். அடே நீ யாரா என்ன போடா வாடான்னு சொல்லிட்டு வேடனே வேடனேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிற, நீ யாரா இங்க தவ இருக்கிற, என் காட்டுல எனக்கு சொந்தமான இடத்துல நீ யார் இங்க இருப்பதற்கு? நான் பாண்டவர்களில் ஒருவன், என் பெயர் அர்ஜுனன், சிவபெருமானை வேண்டி தவம் இருக்கிறேன், நீ யார வேண்டினாலும் தவறு, எனக்கு அதை பத்தி தெரியாது, நான் பார்த்த பன்றி குறி பார்த்தது நீ பார்த்தது எதுக்கு? நான் குறி வைத்திருக்கிறேன், நான் பானம் போட்டு கொன்று நான் தூக்கிட்டு போவேன், நீ யாரா பானம் போட சொன்னா? டே யார் போட்டா என்னடா, உனக்கு வேண்டியது பன்றி கறி, அதை எடுத்துட்டு போடா. அதே அர்ஜுன பெருமான் தான் கண்ணப்ப நாயனாராக வந்து 63 நாயன்மார்கள்ல ஒருவராக பிறந்தார். கால அஸ்தி என்று சொல்லக்கூடிய காலஸ்திரி அந்த தரத்தில் தான் வணங்கி சிவபெருமானை வழிபாடு செய்து முக்தி அடைந்தார். வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூலால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்ப வல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. நான் சொல்லல, பட்டினத்து அடிகள் சொல்றார். வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். இந்த சிவபெருமானுக்கு பக்தி பண்ணதுல தன் பெத்த பிள்ளையையே அறிந்து கொடுத்த சிறுதொண்ட நாயனார் என்று சொல்லக்கூடிய பரஞ்சோதியாரை போன்று உலகத்தில் பக்தி செய்தவர் சிறந்தவர் எவரும் இல்லைன்னு பட்டினத்த அடிகள் சொல்றார். அதுக்கப்புறம் வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூலால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், திருநீலகண்டத்தின் மீது ஆணை எம்மை தீண்டுவராய் என்று சொன்னார். யாரவ? நீலகண்ட நாயனாரனுடைய மனைவி சொன்னாங்க. மழை பெஞ்சது, தெரு வழியா வந்துட்டு இருந்தார். மழை திடீர்னு பெஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு திணை மேல போய் கொஞ்ச நேரம் ஒதுங்கினார், மழை நம்ம மேல விழக்கூடாதேன்னு. அந்த வீடு வந்து தாசி பெண் வீடு. இவர் நனையாம வீட்டுக்கு வந்த உடனே அந்த அம்மா கேட்டா, எப்படி நனையாம வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த 3வது தெருவில் 4வது வீட்டாண்ட நின்றுட்டு வந்தேன்னாரு. ஐயோ அந்த வீடு பலான வீடு ஆச்சே, அந்த வீட்டுல நின்னீங்களா? இவரை பார்த்தா 18 வயசு இளங்குமரன், பார்க்கறதுக்கே கண்ணை பறிச்சு சாப்பிட்ற மாதிரி இருப்பாரு. அவ எப்படி தொடாம இவரை அனுப்பி வச்சிருப்பான்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால டைரக்டா வீட்டுக்காரர்கிட்ட கேட்க முடியாது. அதனால என்ன பண்ணிட்டா, திருநீலகண்டத்தின் மீது ஆணை எம்மை தீண்டுவராயின்ட்டா. என்ன தீண்டக்கூடாது, நீங்க வணங்குற சிவபெருமான் திருநீலகண்டர் மீது ஆணை என்ன தீண்டக்கூடாதுன்ட்டா. ஒரே பாய். நல்லா கேட்கணும் பெண்கள் எல்லாம், பக்தி செய்தா நாமெல்லாம் என்னமோ நம்ம பக்தி தான் சிறந்தது சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரே பாயே, அந்த ஒரு பாயில கணவர் பாதி மனைவி பாதி படுத்து தூங்குறாங்க. எத்தனை வயசு? அந்த அம்மாவுக்கு வயசு 16, இவருக்கு வயசு 18. இவர் கையை அந்த அம்மா மேல பட்டது கிடையாது, அந்த அம்மா கை இவர் மேல பட்டது கிடையாது. 2 பேரும் ஒரே பாயில 80 வயசு வரைக்கும் தூங்குறாங்க. தன் மனைவி தொட்டா ஒன்றும் பண்ண முடியாது, இல்ல தன் கணவர் தொட்டாலும் ஒன்றும் கிடையாது. ஆனா இளமை முழுவதுமே ஒரு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு துறந்துட்டாங்க கணவன் மனைவி. ஆனா அதை விட கொடுமை என்ன தெரியுமா, ஒரே பாயில தூங்குறது. தூங்க முடியுமான ஒரு கேள்வி. ஆனா தூங்கி வாழ்க்கையை நடத்தி இருக்கிறாங்க திருநீலகண்டரும் அவருடைய மனைவி யாரும். அதைத்தான் பட்டினத்தார் சொன்னார். மாது சொன்ன சூலால் இளமையை துறக்க வல்லேன், மாது சொன்ன சூலால் இளமையை துறக்க வல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்ப வல்லேன். 6 நாள்ல பக்தியை செய்து தின்னனார் என்கின்ற பெயரோடு வேடர் குலத்தில் பிறந்து 6 நாள்ல காலத்தீஸ்வரருக்கு பக்தி செய்து, காலத்தீஸ்வரர் கண்ணில் இருந்து ரத்தம் வடிகிற பொழுது பக்கத்துல பின்னாடி வந்து சிவாச்சாரியார் இருந்தார்.
அவர் தினமும் சலிச்சுக்கிட்டார். இந்த 5 நாள் வந்து இவர் பன்றிக்கறியை சுட்டு மென்று இலையில கொண்டு போய் வச்சிருவார். இது பூஜை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் இவர் போய் பூஜை பண்ணுவார். யாரு? சிவாச்சாரியார் பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் இவர் போய் பூஜை பண்ணுவார். இது மாறி மாறி நடந்துட்டு சிவாச்சாரியார் 2000 படி ஏறணும். 1 படி 2 படி கிடையாது, 2000 படி ஏறணும். தினமும் இந்த 2000 படி இந்த கிழ வயசுல உனக்கு தொன்று தொட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு அசிங்கம் பண்றாங்களே, இவ்வளவு அநியாயம் பண்றாங்களே, கரியை கொண்டு வந்து படைக்கிறாங்களே, இதை நீ கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறாயே, இறைவா உனக்கு இரக்கம் இல்லையா அப்படின்னு இவர் கேட்டார். நான் சொன்னேன், அவர் சொல்றாரு, என்ன ஒண்ணுன்னா உன் பக்தி ஒன்று மாதிரி அவனும் பக்தி. துறவரத்தை மேற்கொண்டு உங்களுக்கு பூஜை பண்றதை தவிர நான் வேற எதுவுமே பண்ணலையே, நான் என் பக்தியை காட்டில அவன் பக்தி என்ன சிறந்தது? சரி பின்னாடி ஒளிஞ்சுக்கோ, நான் காட்டுறேன் அவன் பக்தி என்ன சிறந்ததுன்னு. 6வது நாள் பன்றியை சுட்டு கொண்டு வந்து மென்னு இலையில வைக்கிறார். வாயில இருக்கிற எச்சில துப்புறார், காட்டு மலர்களை போடுறார். சுவாமி சாப்பிடுங்க, சுவாமி சாப்பிடுங்கன்னார். ஒரு கண்ணில் ரத்தம் வருது. பின்னாடி இருக்கிற கோயில் மொத்தமும் வில்லை எடுத்து அம்பை எடுத்து போயிட்டார். யாரா என் குடுமிநாதருக்கு தீங்கிழைத்தவன், வாங்கடா என் முன்னாடி இப்பொழுதே கொன்று குவிக்கிறேன்னு. யாருன்னா இருந்தாதான் அங்கே வர்றதுக்கு யாரும் இல்லை. கடைசியாக வந்தார். முல்லை முள்ளால் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க, வைரத்தை வைரத்தால் அறுக்கலாம்னு அம்மா சொல்லுவாங்க. அதனால் ஒருவேளை ஒரு கண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு கண்ணு கொடுத்தா சரியாயிடுமோன்னு இவர் கண்ணை நோண்டி அங்கே வச்சார். ரத்தம் நின்று போச்சு. சிவாச்சாரியார் நடுங்கிட்டார். பின்னாடி இருக்கிறவர், என்னால் அந்த மாதிரி பக்தியெல்லாம் செலுத்த முடியாது. அடுத்து இன்னொரு கண்ணு ரத்தம் வழியுது. அப்பயும் அந்த கண்ணை தூக்கிட்டு வந்து அங்கே வைக்கிறார். வச்சு அடுத்த வினாடி தான் பார்த்தார். அந்த கண்ணை தூக்கி வைக்கிறதுக்கு போகும்போது செருப்பை தூக்கி அப்படி வைப்பார். அதனால தான் சொல்லுவாங்க, கண்ணப்ப நாயனார் செருப்பால் அடித்தார். செருப்பால் அடிக்கலை, அடையாளத்துக்காக கண்ணை வச்சார். அப்படி நோண்டுவதற்கு போகிற, அதாவது அம்பாலே கண்ணை எடுப்பதற்கு போகிற பொழுதுதான் கண்ணப்பா நில்லுன்னு சொன்னார். பக்தி செய்து 4 எது 4 கண்ணெடுத்து அப்ப வல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ. இந்த அர்ஜுன பெருமான் தான் கண்ணப்ப நாயனாராக வந்து பிறந்தார். இங்கு சொல்லுகிற பொழுது வேடனே 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 என்று சொன்னார். உடனே பார்த்தா பக்கத்தில் இருக்கிற பார்வதி அம்மா சொன்னா, ஏன் சுவாமி வந்தது பாசுபதம் கொடுக்கறதுக்கு, கொடுத்தமா போனமா? இரு பார்வதி, நீ மட்டும் மாறு தட்டிக்கிற, குழந்தைங்களை 10 மாசம் நான் சுமக்கிறேன், 10 மாசம் நான் சுமக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, நானும் என் குழந்தைகிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடி தான் பார்க்கறேன்னு விளையாடுறார். அடே வேடனே, நான் பன்றிக்கு குறி வைத்ததை பார்த்து நீயும் பன்றிக்கு குறி வைத்தது தவறு. நீ யாரா வேண்டுமானாலும் இரு, அது மட்டும் இல்ல, உனக்கு எனக்கு ஒரு பகை இருக்கு. என்ன பகை? எங்க வேடர் குலத்துல ஏகலைவன் ஒருத்தனை நீ தானே வாத்தியார்கிட்ட சொல்லி கட்டவரில் வாங்க வச்ச, அதுக்கு பழி தீக்கணும், வாடா. என்ன செய்ய போகிறாய்? இருவரும் சண்டை போடலாம். 2 பேரும் மாறி மாறி வில்லால அடிச்சாங்க. வில்லால அடிச்ச அடுத்த வினாடி பார்த்தார் அர்ஜுன பெருமான். என்ன பண்ணார்? இவரும் ஒரு பானம் போடுறார், அவரும் ஒரு பானம் போடுறார். இருவரும் மாறி 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 பானம் போட்டாங்க. போட்டதுல இந்த வில்லை வளைத்து அடிச்சார் பாருங்க, வில் நான் அறுபட்டு விட்டது. எதுல? சிவபெருமான் போட்ட பானத்தினால. அடே வேடன் கிட்ட என் வில் நான் அருந்து போச்சே. ஏன்னா இது கொடுத்தது அக்னி பகவான். அது வில் நான் அவ்வளவு எளிதாக எல்லாம் அருந்து போகாது. ஆனா அறுத்துட்டார். அடுத்த உடனே இந்த வில்லால ஒரு அடி அடிச்சாராம். யார? சிவபெருமான. சொல்லால் அடித்தவர் நக்கீரர், வில்லால் அடித்தவர் அர்ஜுனர், பிரம்பால் அடித்தவர் பொற்கை பாண்டியன், செருப்பால காலால மிதித்தவர் கண்ணப்ப நாயனார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்லால் அடித்தவர் சாக்கிய நாயனார். அப்ப சிவபெருமானை இத்தனை பேரு அடிச்சிருக்கிறாங்க. இத்தனை பேரு அடிச்சிருக்கிறாங்க அம்மையப்பரை. அதனால எங்க இவர் என்ன பண்றாரா, அந்த வில்லால் அடித்த உடனே வேதத்தில இருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்கள் மேலையும் அந்த அடிபட்டது. உலகத்தில் யார் மேல அந்த அடி படாதவர் எவரும் கிடையாது. உலகத்தில் எவர் மேலையும். எதுல? பிரம்மா அடிபட்டார், நாராயணர் அடிபட்டார், 33 கோடி தேவர்கள் அடிபட்டாங்க, பூமியில் இருக்கக்கூடிய 84 லட்சம் யோனி வேதம் அடிபட்டது, எல்லாம் அடிபட்டது. பக்கத்தில் இருக்கிற பார்வதி அம்மா, பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான். அது மட்டும் இல்ல, அடிச்சவனே வில்லை போட்டுட்டு ஆணு முதுக பிடிச்சுக்கிட்டான். யாரு? அர்ஜுன பெருமான். ஏன்? நீக்கமர எல்லாரிடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய பெருமான். யார் அவரு? சிவபெருமான். சிவபெருமான்.
நீக்கமர எல்லார்கிட்டையும் நிறைஞ்சிருக்கக்கூடியவர். பொய் சொன்னால் நம்ம மனசாட்சின்னு ஒன்று நமக்கு தெரிவிக்கும். நம்ம ஏமாத்தனா நம்ம மனசாட்சி நம்மக்கிட்ட தெரிவிக்கும். இது எல்லாவற்றுக்கும் மனசாட்சியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் சிவபெருமான். அதனால தான் பூமியிலே அடிபடாதவர் எவரும் இல்லை, விண்ணுலகத்தில் அடிபடாதவர் எவரும் இல்லை. எல்லாரும் அடிபட்டாங்க. அப்படி எல்லாரும் அடிபட்டு பிறகு வாடா இப்பதான் உன்கிட்ட வில்லில் இல்ல விஜயன்னு பேரை வச்சுட்டு இருந்தா போதாது, வாடா 2 பேரும்னு மல்யுத்தம் செய்யறாங்க. பக்கத்துல இருக்கிற பார்வதி அம்மா சொல்றா, வில்லால் அடி வாங்குறது போதாது, என் முதுகு வீங்கினது இல்லாம குழந்தை முதுகும் வீங்கி போச்சு, இப்போ வேற மல்யுத்தம் வேறியா? சுவாமி பாசுபதத்தை கொடுத்தோமா போனோமா ஆசீர்வாதம் பண்ணோமா என்று இருக்கிறத விட்டுட்டு ஏன் சுவாமி குழந்தையை இவ்வளவு படாத பாடுபடுத்துறீங்க? ஏன் சிவபெருமான் பண்ணார் மல்யுத்தத்திற்கு? 5 ஆண்டு காலம் உண்ணல உறங்கவில்லை. 5 வருஷம் உண்ணல உறங்கல. யார் உறங்கல? அர்ஜுன பெருமான் உண்ணவில்லை உறங்கவில்லை, 2மே நடக்கல. அதனால மட்டும் இல்ல, சோர்வுல இருக்கிறார். இப்போ சிவபெருமானுடைய உடம்பு தேகத்துக்குள் இருக்கக்கூடிய சக்தியை அர்ஜுன பெருமானுடைய உடம்பு தேகத்துக்குள்ள புகுத்தணும். ஏன்? நாளைய மகாபாரத யுத்தம் வந்தா 1000 கோடி பேர் வந்தாலும் வெல்லுவதற்கு இவனுக்கு உடம்பு திடகாத்திரமாக இருக்கணும். அதனால சிவபெருமான் என்ன பண்ணாரா, வாடா மல்யுத்தத்திற்குன்றார். 2 பேரும் மல்யுத்தம் கட்டி புரண்டு மல்யுத்தம் செய்கிறார்கள். அப்படி செய்கிற பொழுது ஓங்கி சிவபெருமான் ஒரு அடி அடிச்சார். பாதாள உலகத்துக்கு தன் மார்பகத்தை காட்டிக்கொண்டே போனாரா. பார்வதி அம்மா ஐயோ போச்சு 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 புள்ள போச்சு புள்ள போச்சுன்னாலா. உடனே சொன்னாரா, பதறாத பார்வதி, வரும்போதும் பாரு அடிச்சது நான் எங்க முதுகுல அடிச்சேன், ஆனா ரிவர்ஸ்ல திரும்பி நெஞ்ச காட்டிட்டு வரான் பார், அதுதான் நம்ம பையன், அதுதான் நம்ம பையன், வாடா வேடா அப்படின்னு சொன்ன உடனே என்னையா அடித்து பாதாள உலகத்திற்கு அனுப்புகிறாயின்னு சொன்ன உடனே விடையும் கண்ணாக எங்க காட்சி கொடுக்கிறாரா, நேரா வான் உலகம் என்று சொல்லக்கூடிய வான் உலகத்தில் நந்தியம்பெருமானோடு முருகப்பெருமானோடு பார்வதி அம்மையாரோடு காட்சி கொடுக்கிறார். அப்படி காட்சியே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த அறமது பொய்மையை நீக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு செம்மையே ஆய சிவபதம் தன்னை அளித்த சிவபெருமானே தன்னையே சிவபெருமானே கூற்றாயினவாறு விளக்குகளீர் கொடுமைவல் செய்தனாரணியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் விரியாது வணங்குவன் ஆற்றேன் அதிகை கடில வீரட்டான துறையம்மானே ஆற்றேன் அதிகை கடில வீரட்டான துறை எம்மானே. ஆடினான் கலைத்தான் அயர்ந்தான் நின்றான் ஓடினான் குதித்தான் உருகி மகிழ்ந்தான் பாடினான் பதைத்தான் பாவனன் மேனியை நாடினான் நடுங்கினான் நயத்து சிந்தையால். ஒரு கடவுளை நேர்ல பார்த்த உடனே எப்படி இருக்கான், ஆடினார் பாடினார் ஓடினார், காட்டு மலர்களை எல்லாம் பறித்து பாதத்துல கொண்டு வந்து பாத பூஜை செய்தார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவனச்சடைமுடி தாமரையான இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லுக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவ சிவ என்ன சிவகதி தானே உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் காதல் ஆகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பதும் வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு வணங்குறார். வணங்கி முடிச்ச உடனே சிவபெருமான் கேட்டார், அப்பா என்ன வேணும்? இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அறவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும்னு காரைக்கால் அம்மையார் கேட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்டார், பொன்னும் மெய்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை எளிய வந்த பிரானை அன்னம் வயகும் வயற்படந்தனில் ஆரூரானை மறக்கலுமாமே என்று அவர் கேட்டார். ஆனா எல்லாரும் ஒவ்வொன்னா கேட்டாங்க. ஆனா அர்ஜுன பெருமான் கடவுளை நேர்ல பார்த்த உடனே சுவாமி எடுத்ததும் பாசுபதம் கொடுங்கன்னு கேட்கல. அவர் கேட்டார், உங்க அன்பு வேணும்னார். அத அடுத்த ஜென்மத்துல தரேன்,
நீ வேடர் குலத்துல தின்னனார் என்கின்ற பெயரோடு பிறந்து 6 நாள் பக்தி செய்து என்னை வந்து முக்தி அடைவாயாக. இப்ப உனக்கு என்ன வேணும் சுவாமி? பாசுபதம் வேணும். என்ன வேணும்? பாசுபதம் வேணும். பாசுபதம் வேணும் அப்படின்னு சொன்னார். சிவபெருமானாக இருக்கக்கூடியவர் அந்த பாசுபதம் என்று சொல்லக்கூடிய பாசுபதத்தை கொடுத்து அதற்கு மந்திரத்தையும் சொல்லி கொடுத்து அந்த மந்திரத்தை விடக்கூடியதும் சொன்னார், திரும்ப பெறக்கூடியதும் சொல்லி கொடுத்தார். ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆயுதம் வாங்கிறது பெரிய விஷயம் இல்ல. அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு பானம் விடுகிற பொழுது திரும்ப அந்த பானத்தை விட்டு விட்டால் அது தவறாக போய்விடக் கூடாது என்பதற்காக திரும்ப பெறக்கூடிய மந்திரமும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் ஒன்று. இதுல பாசுபதம் வைத்திருந்ததுல அஸ்வத்தாமாவும் வச்சிருந்தா, அர்ஜுனரும் வச்சிருந்தாரு. ஆனா அஸ்வத்தாமாவுக்கு திரும்ப பெறக்கூடிய மந்திரம் தெரியாது. அர்ஜுன பெருமான் ஒருவருக்கு மட்டுமே பெறக்கூடிய மந்திரம் தெரியும். அதையும் கற்றுக் கொடுத்த ஒரு பெருமான் தான் சிவபெருமான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்டாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, திருக்கையிலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் வன்னெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடு பிணி இயலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன்மனை மக்கள் பொன் போன் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவே பின்மையொன்றும் காணா நின்னாமும் கருதுகின்றோம் ஒற்றை கண்முதல் பார் மானார்வ உற்றமையிலே வடி உடை மாணிக்கமே வடி உடை மாணிக்கமே வடி உடை மாணிக்கமே. 16 வகையான செல்வம். இந்த 16 வகையான செல்வமும் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த பாசுபதத்தை சிவபெருமான் அர்ஜுன பெருமான் கையில் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்டு அடியார்கள் என்று சொல்லக்கூடிய பெற்ற உடனே பார்த்தீங்கன்னா மனம் மகிழ்ந்து, அப்பா வேற என்ன வேண்டும்? வேற ஒன்றும் வேண்டாம் சாமி, நான் கேட்டதை கொடுத்துட்டீங்க. 33 கோடி தேவர்கள் வந்து 33 கோடி ஆயுதத்தை கொடுத்தாங்க. ஒரு தேவர்களும் ஒவ்வொரு ஆயுதம். ஏன்னா சிவபெருமானே கொடுத்துட்டாரே பாசுபதத்தை, நாமும் இவனுக்கு ஆயுதம் கொடுக்கணும்னு எவ்வளவு கொடுத்தாங்களா? 33 கோடி தேவர்கள் 33 கோடி ஆயுதத்தை கொடுத்தாங்க. எல்லாருமே ஆயுதம் கொடுத்தாங்க. அவ்வளவையும் வாங்கி வைத்து கொண்டு அவ்வளவு மந்திரத்தையும் அத்தனை ஆயுதத்துக்குரிய மந்திரத்தையும் யார் கத்துக்கிட்டா? அர்ஜுன பெருமானாக இருக்கக்கூடியவர் கற்றுக்கொண்டார். அப்படி அர்ஜுனன் தவநிலை என்று சொல்லக்கூடியது. அதனால அர்ஜுனன் தபசு என்று சொல்லக்கூடியது இத்துடன் நிறைவடைந்து நாளைய தினத்தில் விராட பருவம் என்று சொல்லக்கூடியது நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், குழந்தைகள், அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம்.